கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி பேக் பண்ணலான்னு ஒவ்வொரு ரீல்ஸாக பார்த்து ஸ்க்ரால் பண்ணி சேவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த ஒன் பார்ட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் குக்கரில் ஆயில் கீ சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை வகைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸில் தின்னா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ராஸ்மேல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸில் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் ஜூஸி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்க தோலோட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. காய் மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் 1:1.5 ரேஷியோல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ல தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். நார்மல் ரைஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 1 கப் ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னா 1:1.5 ரேஷியோல வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை பழமும் 1 டீஸ்பூன் கீயும் சேர்த்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வச்சிடலாம். இதே நீங்க பாஸ்மதி ரைஸ்ல பண்றீங்கன்னா கரெக்டா 2 விசில் முழுசா வரணும். 3வது விசில் வரக்கூடாது. நார்மல் ரைஸ்ல பண்றதா இருந்துச்சுன்னா 4 விசில் ஃபுல்லா வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி பாருங்க. ஒன் பார்ட் ரைஸ் ரெசிபி ரெடி. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியா வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு இது பேக் பண்ணி அனுப்புங்க. நல்ல ஜூஸியா இருக்கும். ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.